இன்னைக்கு போட்டி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம சுருள்வாழை பற்றி. இதுல உங்களுக்கும் போட்டி என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்றேன். வணக்கம். இன்னைக்கு ஒரு போட்டி, லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரிலிருந்து செல்வன். போட்டி என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய வீடியோக்கள் கலையை பற்றி நுணுக்கமா பார்த்துருக்கோம், நிறைய பற்றி சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு போட்டி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம சுருள்வாழை பற்றி. சுருள்வாழை என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொத்து, சிங்கிள் லீஃப், ஒரே லீஃபை வச்சு வீசக்கூடியது. இதுதான் பேசிக்கலா எல்லாருமே வந்து பார்த்து நிறைய பேர் வாங்கி வீசுவாங்க. ஆனா முதல்ல வாங்கும் போதே டபுள் கொத்து 2 லீஃப் உள்ளவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா இது ஈஸியா படிச்சிடலாம், அது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன போட்டி அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு லீஃப் அப்படிங்கிறது எல்லாருமே வீசிடலாம், ஈஸியா படிச்சிடலாம். 2 லீஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செய்வாங்க. இருந்தாலும் அந்த ஒரு லீஃப் சுத்துறதோட 2 லீஃப் சுத்துறது சிரமம். ஏன்னா காலு கையில பட்டுரும், கிழிச்சிரும், அடிபட்டுரும். ஆனா அதுக்கு அடுத்தால கொஞ்சம் ஜாம்பவானா இருந்தாதான் 3 லீஃப் சுத்த முடியும். 3 லீஃப் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இது வெயிட் கூட இருக்கும், காத்து போலலாம் இருக்காது. அதை பிடிச்சி சுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3 லீஃபை வந்து சுத்தி ஒரு 4 முக்கு முடிச்சு வராங்கன்னா மூச்சு வாங்கிரும். அதுவே சாதாரணம் கிடையாது. ஆனா அடுத்தால இது 4 லீஃப் இருக்கு, 4 கொத்து இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 2 3 4. இந்த 4 வீசுறதுக்கும் இங்க நிறைய வீரர்கள் உண்டு. இப்ப 1 வருஷம் 2 வருஷம் படிச்சவங்க, கொஞ்சம் கை ஊக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் 4 எடுத்து வீசுவாங்க. 4 கொத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்பெஷலா சொல்லி ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் வாங்குறதுனால நாங்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்து வச்சிருக்கோம். 4 லீஃப். அது மட்டும் இல்ல, அடுத்தால 5 லீஃப். இதுலதான் போட்டி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 வீசிடுவாங்க, 2 வீசிடுவாங்க. 5 லீஃப் வீசும்போது அவங்களுக்கு முடியுதா முடியலையா, 4 முக்கையும் கரெக்டா பினிஷிங் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதுல உங்களுக்கும் போட்டி என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். இதெல்லாம் கூர்மையா பாருங்க. இப்போ இவங்க 2 பேரும் இதை போட்டி போடுறாங்க. முதல்ல ஒவ்வொன்றா எடுத்து வீசுவாங்க. வீசிட்டு 4 முக்கம் வீசும்போது எவ்வளவு நேரம் யாரு டயர்ட் இல்லாம வீசுறாங்க, எத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம மணி பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சிங்கிள் வீசுறாங்க. சிங்கிள் வீசும்போது பாத்தீங்கன்னா அந்த செமினார் எப்படி இருக்கும், அந்த இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். அடுத்தால டபுள் வீசுறாங்க பாருங்க. இவங்க கையில 2 கொத்து இருக்குது. இவங்க பாத்தீங்கன்னா 2 கொத்து வீசுறாங்க. அது வந்து அந்த சிங்கிள் வீசுறதோட டபுள் வீசும்போது கொஞ்சம் பலம் கூடுதல் கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா 3 வீசுறாங்க. 3 வீசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 வீசும்போது இருக்கக்கூடிய பலமும் இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அடுத்தால இது 4. இது 4 வீசும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கையில நிறைய பலம் வேணும். நல்ல ஒரு செமினாரா இருந்தாதான் 4 வீச முடியும். ஆனா அடுத்தால நம்ம மாஸ்டர்ஸ் வந்து 5 கொத்து வீச போறாங்க. இந்த 5 கொத்து அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 வீசணும் அப்படின்னு சொன்னா செமினார் இருக்கும். இப்ப 5 லீஃப் வச்சு 5 கொத்து சுருள்வாழை வந்து வீசுறதுல போட்டி 2 மாஸ்டர் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்ரீகாந்த் மாஸ்டர், இன்னொன்னு வந்து அனந்தமுருகன் மாஸ்டர். இவங்களை வந்து வீசி காணிக்கிறாங்க. இதுலதான் உங்களுக்கும் ஒரு போட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்றேன் அந்த கேள்வியை. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மாஸ்டர் வீசுறாரு. நான் டைமிங் பார்த்துட்டு இருக்கிறேன். 1 நிமிஷத்துல வீசுறாரு. அது எந்த அளவுக்கு அவரு அழகா ஸ்டைலா ஸ்டெமினாரோட வீசுறாரு அப்படிங்கிறத பதில் நீங்க தான் சொல்லணும். ஓகே, நம்ம போட்டி ஆரம்பிக்க போகுது. ரெடி, ஸ்டார்ட். அஞ்சு கொத்து வீசணும்னா சும்மா சாதாரணம் கிடையாது. பாத்தீங்கன்னா 20 செகண்ட் 23 செகண்ட் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளே நம்ம மாஸ்டர் வந்து நல்ல டயர்டான மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் எப்படி ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. கை மாத்தி எல்லாம் சுத்துறாங்க. நா 43 செகண்ட் ஆச்சு. 51 செகண்ட் ஆச்சு. இன்னும் ஒரு 10 செகண்ட் தான். ஸ்டாப். ஒரு நிமிஷமோ 2 செகண்ட் தான் ஆஃப் பண்ணிருக்கேன். 1 நிமிஷம் தான் கணக்கு. அடுத்து அனந்தமுருகன் மாஸ்டர் வந்து ரெடியா நிக்காங்க. டைமிங் நான் செட் பண்ணியாச்சு. தயார் நிலை. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இத பாத்தீங்கன்னா அவங்க எனர்ஜியா சுத்துறாங்க. 5 கொத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம சுத்தும் போது அந்த சுருள்வாள் நம்மள ஒவ்வொரு திசைக்கும் இழுக்கும்.
நம்ம பலத்துக்கு சுத்த முடியாது, அதுக்கு பலத்துக்கு நம்ம போய் சுத்த வேண்டியது இருக்கும். என்ன ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல உங்களுக்கு போட்டி என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப 2 மாஸ்டர் சுத்தி இருக்காங்க. இந்த 2 மாஸ்டரும் வந்து யாரு ஒரு நிமிஷத்துல நல்லா எனர்ஜியோட சுத்தினா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஒரு மாஸ்டருக்கு பேரு ஸ்ரீகாந்த் மாஸ்டர், அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. 2வது செஞ்சது அனந்தமுருகன் மாஸ்டர், அவர் 2வது செஞ்சாரு. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதே மாதிரி 5 கொத்து எடுத்து நீங்க சுத்தி உங்களுக்கு வீடியோ 1 நிமிஷம் வீடியோ நீங்க எங்களுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுருள்வாள் இலவசமா நாங்க தர்றதுக்கு தயார். அதுலயும் 5 வீசினீங்கன்னா 6 கொத்து சுருள்வாள் நாங்க உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு தயார். நாங்க எங்க பட்டறையில நாங்க சுருள்வாள்லாம் நிறைய செய்து உங்களுக்கு நாங்க கொரியர் மூலமா அனுப்பி விடுறோம். இது உங்களுக்கும் ஒரு போட்டி தான். இந்த கலை தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. எனக்கு கூட வந்து கலையை கத்துக்கும் போது சுந்தர்னி ஒரு ஆசான், இப்போ ஆசான், முன்னாடி வந்து எனக்கு கூட சக மாணவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா 7 கொத்து வரைக்கும் செய்வான். 7 கொத்து சுருள்வாளா வந்து கையில வீசுவான். ஆளு சின்ன ஆளா தான் இருப்பான், பொடி ஆளா தான் இருப்பான். இருந்தாலும் எங்க ஆசான் வந்து பெருமையா சொல்லுவாரு. இப்போ ஒரு ஜிம்ல போய் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா 100 கிலோ வெயிட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரணம் கிடையாது இல்ல. ஒரு ஜிம்ல 200 பேர் வாரானா ஒரு ஆளோ 2 பேரோ தான் 100 கிலோ தூக்கி அடிச்சுக்குவாங்க. மற்றவங்க எல்லாம் சாதாரணமா அடிச்சிட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த 7 கொத்து 8 கொத்து எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 6 கொத்து சுருள்வாள் அவங்க வீசுறாங்க அப்படின்னு சொன்னா அதை வீடியோ எடுத்து அனுப்பினா நான் 7 கொத்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இது ஒரு சேலஞ்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். தொட்டு பார் மேல இடி இறங்கும், பயமே கிட்ட வர நடுங்கோ.